அவருடைய சீசர்களும் அங்கே இருந்த யூதர்களும் எருசலேம் பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் ரோம அரசாங்கத்தை அகற்றிவிட்டு, அப்போ ரோமர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரோம அரசாங்கம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்திய அரசாங்கத்தை ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா, பாகிஸ்தானில் ஒரு அரசாங்கம் ஆட்சி பண்ணுது. அதுபோல் எருசலேமிலும் அதை சுற்றிலும் இருக்கிற பட்டணங்களிலும் ரோம், இப்போ இருக்குது ரோம் பட்டணம், அப்போ இருந்து அந்த ரோம அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து புதிய ராஜ்யத்தை, ஒரு அரசாங்கத்தை கட்டப்போகிறார் என்று யூதர்களும் சீசர்களும் விரும்பி காத்து கொண்டிருந்தார்கள். அது நடக்காது. அவர் இந்த பூமிக்குரிய இந்த ராஜ்யத்தை கட்டும்படியாக வரவில்லை, சபையாக இந்த ராஜ்யத்தை கட்டத்தான் வந்தார். இந்த சபை என்பது பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம். இதுக்கு பேர் இன்னொன்று ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனிதன் ஒரு நாள் இந்த இடத்துல இருப்பவனானால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவானானால், அவர் சொல்லுகிறபடி, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். போனார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பூமியிலே 33 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து அற்புத அடையாளங்களை செய்து தன்னை தேவனுடைய குமாரன் என்றும் தான் ஒரு கடவுள் என்பதை நிரூபித்தார். யாராலும் மறுதலிக்க முடியல. என்னென்னவோ போய் பூசி பார்த்தாங்க, முடியல. அவரால் சொல்லப்பட்ட வேத வசனங்கள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்குது. 2000 வருஷம் ஆச்சு இந்த பைபிள் கையில் வந்து. எல்லா ஜனத்துக்கும் சொல்லப்பட்டது, எல்லா ஜனத்துக்கும் போய் சேர்ந்தது. இனம் பாகுபாடின்றி, இடம் பாகுபாடின்றி, எந்த ஊரில் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, கருப்போ சிகப்போ குட்டையோ நெட்டையோ படிச்சிருக்கலையோ ஏழையோ பணக்காரனோ எப்படி இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற வழி எல்லாருக்கும் பொருந்தும். பரலோகம் போவதற்கு, மறு வாழ்வுக்கு என்ன தகுதி என்றால், எப்படி போக முடியும் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினால் போக முடியும். இதுக்கு தான் பூமியில் வந்து தன்னை வெளிப்படுத்தினார். ஆரம்பத்திலே சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எல்லாத்துக்கும் இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கு. எனக்கு ஒரு கலக்கம் இருக்கு, உங்களுக்கு ஒரு கலக்கம் இருக்கு, ஐயாவுக்கு ஒரு கலக்கம் இருக்கு, தம்பிக்கு ஒரு கலக்கம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இருதயத்துக்குள்ள வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், கலங்கி கொண்டிருப்போம். மனிதனாய் பிறந்தால் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. எப்போ ஏற்பட்ட கோடிச்சனாலும் போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். கஷ்டமே இல்லாத வாழ்க்கை கொடு சாமின்னா நம்ம மனுஷனாகவே இருக்க முடியாது. ஏதோ ஒரு மிருக ஜீவனாக இருந்துட்டு போகலாம், அதுக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதை தாண்டி என் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக என்ன நம்புங்க, கடவுளை நம்புங்கள், தேவனை நம்புங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பேன், எல்லா கஷ்டங்களும் போகும், துன்பங்கள் போகும். அது மாத்திரமல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இங்கே வீடு இருக்குதோ இல்லையோ, இங்கே எவ்வளோ பெரிய எத்தனை கோடி வீடு போட்டிருந்தாலும் அந்த மனிதனால் இதை கொண்டு போக முடியுமா? அதை அனுபவிக்க தான் முடியுமா? பார்த்துக்கலாம், நல்லா இருக்குது, நல்லா கட்டிக்கிறேன், பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு அவன் கடந்து போக வேண்டும். ஆனால் அங்கே ஒரு வீடு இருக்குது மேலே. நம்முடைய நிலையான வாழ்விலே ஒரு வீட்டை யார் கட்டுறா தெரியுமா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எனக்காக நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரமல்ல, சுகத்தை மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, பரலோகத்திலே ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். மறு வாழ்வு, மறு ஜென்மம், மறு பிறவி, எப்படி வேணால் சொல்லலாம். 2 பிறவி. ஒன்று இந்த பூமியிலே இங்கே இருக்கிற இந்த மாம்ச பிறவி, இன்னொன்று இந்த மாம்சத்தை கடந்து போகிற வேறு உலகம் இருக்குது. அந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். வருவார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு நாள் நம்மை கூட்டி கொண்டு போகும்படியாக இந்த பூமிக்கு வருவார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையின்
ஆணி வேர். ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறீங்க? அங்கே என்ன கொடுக்குறாங்க? ஏதாவது மந்திரிச்சு விட்றாங்களா? இல்லை உங்களுக்கு பெச்சிட்டு அரிசி பருப்பு சாம்பார் இதெல்லாம் மளிகை சாமான் கொடுக்குறாங்களா? என்ன பண்ணுறாங்க? அதையெல்லாம் தாண்டி எதெல்லாம் கொடுத்தாலுமே அதையெல்லாம் தாண்டி என்ன கொடுக்க போகிறாங்க? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோட கூட செல்லும்படியாக நம்மை அழைத்து செல்வதுதான் இந்த சபையுடைய வேலை. அதுக்காக இந்த பூமியில் நிர்கதியற்றவர்களாய் நம்மை விட போவதில்லை. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். 11 தான் முக்கியம் இருக்கிறதுலே. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். என்ன உறுதி? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார், என்னை அழைத்து கொண்டு போவார் என்பதற்கு என்ன உறுதி? ஏதாவது டாக்குமெண்ட் வச்சுருக்கிறீங்களா? பத்திரம் எழுதி கொடுத்துக்கிறாங்களா? ஒன்றும் வேண்டியதில்லை. அவருடைய மரணமே அச்சாரம். அவர் நமக்காக மரித்ததே உறுதி. எந்த விதத்திலும் சந்தேகப்பட வேண்டியதில்லை. மனிதன் மாறலாம், மனிதனுடைய எழுத்துக்கள் மாறலாம், பொய்யாய் போகலாம், மறுபடியும் வார்த்தைகள் மாறலாம். ஆனால் நம்மை படைத்த கடவுளுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. இந்த கடவுளுடைய வார்த்தைகள், ஐயா நான் பேசுகிறேன் அப்படின்னா எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது பாருங்கள். நான் சொந்தமாக பேசுகிறேன்னா பைபிள் எடுத்து பேசுகிறேன், அவங்க பார்த்துக்குவாங்க. நான் சொல்லுவேன், அவங்க படிப்பாங்க. இது என்னுடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் என்ன சொல்கிறாரு? நானே வாசல், நானே வாசல். அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல் தெரியுமா? காலி வீடு இருக்கிற வாசல் இல்லை. உள்ளே திறந்து பார்த்தா அப்படியே ரொம்ப பாலடைஞ்சு போச்சுங்க, இது எப்போ திறந்தாங்கன்னு தெரியலையே, அந்த மாதிரி வாசல் அல்ல அது. என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தா அவன் ரட்சிக்கப்படுவான். முதல் ஆசீர்வாதம் என்ன? முதல் நன்மை என்ன? இந்த பாவ வாழ்வில் இருந்து அவனுக்கு ரட்சிப்பு, மீட்பு, சுதந்திரம், விடுதலை, மோட்சம், பரலோகம். யார் கொடுக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அது சும்மா கொடுக்கல, அவருடைய உயிரை கொடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து கவனிங்க. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இது புறம்பான மனிதன். இந்த மனிதனுக்கு தேவையான மேய்ச்சலையும் கொடுக்கிறார். உள்ளான மனிதன், நான் காணாத உள்ளான மனிதனுக்கான மேய்ச்சலையும் யார் இடத்துல தான் இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்குது. 11ஆம் வசனம். நானும் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்போது இவர் நமக்கு உறுதி அளித்திருக்கிறார். என்னவென்று உறுதி அளித்திருக்கிறார்? நான் ஒரு நாள் வந்து உங்களை அழைத்து போகிறேன். அதற்கு உறுதி என்னது? நமக்காக இந்த பூமியிலே மரித்தது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நம்முடைய வீடு எங்கே இருக்குது பாருங்க, நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், பக்கம் 273, 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு ஈர்ப்பதில் கொள்ளத்தக்க தம்முடைய வலிமையான செயலின்படியே நம்முடைய அற்புதமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்பாக மறுரூபம். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. நம்முடைய வீடு இது அல்ல. டெய்லி நியூஸில் வாசிக்கிறோம், ஒரு வயசான தாத்தா பாட்டி ரோட்டில் நடந்து போவாங்க. ஏங்க பாட்டி, என்னங்க என் பையன் என் சொத்தெல்லாம் பிடிங்கிட்டு என்னை துரத்தி விட்டான் சாமி. அவன் பேரில் எழுதி வைக்க சொன்னா, எழுதி வச்சேன். எவ்வளோங்க சொத்து? அது ஒரு 2-3 கோடி சேரும். வீடு, இடம், காடு, தோட்டம் எல்லாம் வாங்கிட்டு பெத்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பனை துரத்தி விட்டுறாங்க. அவன் பாவம் சும்மா விடாது, அவன் பிள்ளைகள் அதைத்தான் பண்ணுவாங்க. எவ்வேற்பட்ட சொத்து வச்சிருந்தாலும் சரி, அது நிரந்தரம் அல்ல. எது நிரந்தரம்? நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன?
ரட்சகர் வருகிறார். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தால் நடக்குமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிப்போம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். எல்லாருடைய வாழ்க்கையும் பாரம் நிறைந்ததா இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையும் பாரமா இருக்கு. என்னையா ரொம்ப பாரமா இருக்கிறீங்க, வருத்தமா இருக்கிறீங்க? விதைச்சு 15 நாள் ஆச்சுயா, மழையே வரல, ரொம்ப பாரமாக இருக்குது. மழை வேஞ்சாச்சு, விதைச்சாச்சு, எல்லாம் அறுவடை எல்லாம் பண்ணியாச்சு, என்னையா ரொம்ப பாரமாக இருக்கிறீங்க, வருத்தமாக இருக்கிறீங்க? நல்ல விலைக்கே போகல. எதா எடுத்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்குள்ளே பாரம் வந்து விடுகிறது. என்ன வருத்தமாக இருக்கிறீங்க, கஷ்டமாக இருக்கிறீங்க, வியாதி இருக்குது, உடம்பு சரியில்லை, என்ன பிரச்சனையாக இருக்குது, என்னை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, எல்லாரையும் கூப்பிடுறாரு. உங்களுக்கு எப்பேற்பட்ட பாரமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வருத்தமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், துன்பமாக இருந்தாலும் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், என்கிட்ட வாங்க, டோன்ட் வரி, நீங்கள் சந்தோஷமா இருங்க, நான் உங்கள் பாரத்தை சுமக்கிறேன். சுமந்துட்டாரு, சுமக்கிறேன், ஏற்கனவே சுமந்துட்டாரு. நம்ம வேலை என்னன்னா இந்த பாரத்தை கொண்டு போகிறோம். பெத்த தகப்பன் தன் பிள்ளைகள் பாரமாக இருக்கிறது விரும்ப மாட்டாங்க. அந்த குழந்தை எவ்வளோ சுமக்குமோ அது கொடுப்பாங்க, அப்பா பழகட்டும் அப்படின்னு. கொஞ்சம் தூக்கிட்டு போ சாமி, நீ முடிஞ்ச ஒரு நாள் வேலை செய்யும். அந்த முடியாத குழந்தை மேலே என்ன செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பாரத்தை மீறி அந்த தகப்பன் தூக்கிட்டு போவார். அந்த குழந்தைகள் சந்தோஷத்தில் போகும், நானும் ஒரு வெயிட்டு தூக்கிட்டு போகிறேன், நானும் எங்கள் அப்பாவுக்கு வேலை செய்கிறேன். இப்போ நம்முடைய பாரம் நமக்கு தேவையானதாக இருக்கும். அதை விட பாரமாக இருக்குதா? என்னிடத்தில் வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். யாரையுமே அவர் அளவுகோல் வைக்கிற, நீங்கள் தான் வரணும், நீங்கள் வரக்கூடாது, நீங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக வெளியே போங்க, நீங்கள் வாசலுக்கு வெளியே நில்லுங்க, நீங்கள் வந்து அந்த கலரில் இருக்கிறீங்க, இங்கே வராதிங்க, நீங்கள் இந்த இப்படி படிச்சிருக்கிறீங்க, படிக்கல, நீங்கள் வாங்க, அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல. ஒரே வார்த்தை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும். அவர் வேறுபாடு பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு உலகமே வேறுபாடு பார்த்து தான் பிரிஞ்சு கிடக்குது. சண்டை சச்சரவே வேறுபாடு தான் நடக்குது. நம்ம வேறுபாடு பார்த்து தான் நமக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள். ஆனால் இவர் சொல்றாரு, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஒருத்தர் மிச்சம் மீது இருக்க வேண்டாம், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் எப்படி தருவார்? அவர் படைத்தவருங்க, படைப்பாளிங்க. அவருக்கு தெரியும் யார் யாருக்கு எப்படி எப்படி இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்று, யார் யாருக்கு எப்படி சுகம் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க, எப்படி நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்குறாரு, எப்படி நமக்கு சுகம் கொடுக்குறாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வாசிங்க. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாவை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் பிராமிஸ் பண்றாரு. யாரு கொடுக்கிறாரு? அவரு அப்பயே படிச்சோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரையும் கூப்பிடுறாரு. எப்படி நம்ம அவரிடத்துல போகணும்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம போய் கேட்குறோம், ஏங்க ஒரு 10,000 இருந்தால் கொடுங்க, தம்பி அடுத்த வாரம் கொடுத்துறேன்டா, கொடுறா, ஒரு குழு லோன் வேறு வந்துச்சுடா, இஎம்ஐ வந்துச்சுடா, கடன் கட்டுண்டா, வீட்டு வாடகை கொடுக்குறேன்டா, கரண்ட் பில் கட்டுறா. அவர் இருந்தால் கொடுப்பாரு, இல்லைன்னா அண்ணா நானே மேலே நிலமை மோசமாக இருக்குன்னா கொடுக்க முடியலண்ணா, போங்கண்ணா சொல்லிடுவாங்களா? கடவுள் அந்த மாதிரி இல்லைன்னு ஏதாவது சூழ்நிலை விரும்பாதுக்கு அவருக்கு அப்படி இல்லைன்னே சொல்ல தெரியாது. அவர் சொன்னால் அது நடக்கும்.
அவர் சொன்னால் அது செயல்படும், அவர் சொன்னால் அது உண்டாக்கப்படும், அது சொன்னால் படைக்கப்படும். வானமும் பூமியும் அப்படித்தானே உண்டாச்சு. பூமி உண்டாகிற பூமி வந்துருச்சு, செடி கொடி உண்டாக பூமி வந்துருச்சு, மிருகஜீவன் உண்டாக வந்துருச்சு. என்னப்பா இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குது? அப்பேற்பட்ட ஆண்டவரே, அப்பேற்பட்ட கடவுளே, அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் கும்பிட்டு ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. தட்டுங்க, கடவுள்கிட்ட போய் கேட்டுட்டே இருக்கு சாமி. நம்ம கேட்கறத இல்லை, கேட்காம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வருத்தத்தோடு உட்காந்துருக்குறோம். என்ன நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே செய்யலையே, பேசுறதே இல்லை, வாய் திறந்து. அப்புறம் என்ன கரண்ட் பில் கட்டல, கரண்ட் பீஸ்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. தம்பி கேட்குறான், ஆனால் என்னன்னா கரண்ட்டில் இருந்து என்ன தம்பி பீஸ் கட்டு காசு இல்லைடா, என்கிட்ட கேட்டுருக்கணும், நான் கொடுத்துருப்பேன்ல. அவனை கேட்கவே இல்லை. எனக்கு வந்த பிரச்சனையும் அவனுக்கு தெரியாது, கேட்டால் தானே தெரியும். ஆடா நீ பணம் வச்சுருந்தீங்க, ஆமாண்ணா சொல்லிடலாம்ல. அந்த மாதிரி நான் போய் தேவனிடத்தில் சொல்லணும். முதல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போது கொடுக்கப்படும்? கேட்டால் தான் கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது. எது சத்தியம், எது நியாயம், எது உண்மை அப்படின்னு தேடணும். தேடினாதான் அந்த சத்தியம் நமக்கு தெரியும். தேடவில்லை என்றால் பொய்யையெல்லாம் நம்பிக்கொண்டு நாம் போய்கொண்டு இருப்போம். உதாரணம் சொல்கிறார் பாருங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஒரு உதாரணம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? பள்ளிக்கூடத்திலிருந்து பையன் வேக வேகமாக ஓடி வர்றான், அல்லது வேலைக்கு போயிட்டு வர்றான் பசியோட, அப்பா கொஞ்சம் சாப்பாடு கொடு, அம்மா சாப்பாடு கொடுன்னு தட்டு நிறைய கல் எடுத்து வைப்பாங்களா? மோசமானவனு கூட செய்ய மாட்டான், பொல்லாத மனிதன் கூட அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அவர் என்ன பண்ணுறாரு? கடனை உடனே வாங்கி பக்கத்து வீட்டில் போய் கெஞ்சியாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, அரிசி ஒரு டம்ளர் கொடுங்க, நாளைக்கு கொடுத்துட்றேன்னு கெஞ்சி கூத்தாடியாவது தன் மகனுக்கு தன் மகளுக்கு அந்த சமைத்து கொடுப்பார். அடுத்தது, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற மனுஷன் கல்லை கொடுப்பான? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை. அப்பா பசிக்குது, மீன் சாப்பிட்றோம்னா அழைச்சி கறி சாப்பிட்டு கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வாங்க. நீ இருறா தம்பி, வர வழியில் ஏதாவது பாம்பு இருந்தால் பிடிச்சி அடிச்சுட்டு வர்றேன். அது அப்படி ஏதாவது ஒரு அப்பன் இருக்கேன்னு அப்படி இல்லவே இல்லை. ஆனால் அவர்களை காட்டிலும் நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார், அந்த பொல்லாத மனிதனை காட்டிலும். ஆகியால் சொல்கிறாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள், நம்ம பார்த்து சொல்கிறார், நம்மெல்லாம் யார்? பொல்லாதவங்க தான். ஆமாம், பொல்லாதவர்கள் தான். நம்ம ஒன்றும் நல்லவங்க இல்லை. மார்க் சர்டிஃபிகேட்டு என்ன மாதிரி அப்படியே எல்லாம் மோசமானவங்க தான். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. பெத்த தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு நல்லது தான் செய்யணும். தான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, தான் கடன் பட்டாலும் பரவாயில்ல, தன் பிள்ளைகளை நல்லபடியாக இருக்கணும்னு செய்கிற அந்த தகப்பனை காட்டிலும் உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, அவர் எங்கே இருக்கிறாரா? அங்கே தான் நம்ம போக போகிறோம். அங்கே தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அங்கே மட்டுமல்ல, இங்கேயும் நம்ம சந்தோஷமாக வைத்திருக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இங்கேயும் நம்மை சந்தோஷமாக வைக்க அழைத்திருக்கிறார். அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இதோ பரலோகத்துக்கு மட்டும் போயிடலாம், இங்கே கஷ்டப்படலாம், இங்கே சந்தோஷமாக இருப்போம், இங்கே ஆசீர்வாதம் இருப்பாங்க. யாருக்கு? அவரிடத்தில் சேருகிறவர்களுக்கு. என்னிடத்தில் சேருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்படி வர்றதை இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம். கேளுங்க, தட்டுங்க, தேடுங்க, கிடைக்கும். அது எப்படி சொல்கிறாரு? நீங்கள் கேட்ட பொழுது கொடுக்கிற பிதா எப்படி இருக்கிறாரா? உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக கொடுப்பார். நாம் என்ன செய்யலை? விசுவாசமாக கேட்கல. விசுவாசமாக கேட்டால் பொங்கலுக்கெல்லாம் வேலை சேட்டிலாம் வாங்கிட்டீங்களா? வேலை என்ன கேட்குறது? சேலை வேட்டிலாம் வாங்கினீங்களா? எங்களுக்கு வரல, ஆனால் போய் நின்னோம், கிடைக்கும். உங்களுக்குலாம் வரலைங்க, போங்க, வந்தால் கொடுக்குறோம். கிடைக்குமோ கிடைக்கல, நம்ம போய் லைனில் நின்றுறோம். நினைக்கிறோமோ இல்லையா? ஆனால் அதை காட்டிலும் நமக்கு இல்லைன்னு சொல்லாத ஒருத்தர் இருக்கிறார். நாம் கேட்ட உடனே நமக்கு கொடுக்க ஒருத்தர் இருக்கிறாரு.
விசுவாசத்தோடு கேட்போமானால் இங்கே சொன்ன மாதிரி நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம். எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6. எப்படி கேட்கணும் பாருங்க, எப்படி அவர் கூட வரணும். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவன் என்று விசுவாசிக்கிறோம். 2 கண்டிஷன். எப்படி கடவுளை தேடுவது, எப்படி கடவுளத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. ஒரு 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 கோயில் என்னவோ தெரியல, கழுத்துக்கு வீசுவாங்களாம். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சாமி கும்பிட்றதுக்கு அங்கே போய் கழுத்துக்கு வீசுவாங்களாம். அடுத்த மாதம் வரும் டிவியில் சொல்லுவாங்க. சாமி கும்பிட்றதுக்கு அந்த இடத்துல போய் என்ன செய்வாங்களாம், கழுத்து. என்னன்னு எனக்கு என்னடா கழுத்துக்கு வீசிட்டா சாமி தூங்கி எந்திரிக்குமா, முழிக்குமா, இல்லை உனக்கு கொடுக்குமா? கழுத்துக்கு வீசினா யாருக்குமே பிடிக்காது. இங்கே அப்படி அல்ல. இங்கே நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத நம்பணும். தேவன் ஒருவர் உண்டு, கடவுள் ஒருவர் உண்டு என்று நம்பு. ரெண்டாவது, தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த காலத்தில் சுமதாங்கி கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஐயாக்கு ஞாபகம் இருக்கா? இப்போல்லாம் இல்லை. சுமதாங்கி கல்லுன்னா என்னென்னா, போக்குவரத்து கிடையாது. வசதியாக இருக்கிறவங்க கழுதை, குதிரை, வண்டி வச்சுருப்பாங்க, ஆடு மாடு போயிட்டுருப்பாங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் ஒரு வியாபாரி தலையில் ஏதாவது சுமந்துட்டு போகிறான், ஒரு விறகு சுமந்துட்டு போகிறான்னா கீழே வச்சுட்டு மறுபடியும் தூக்கி முட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இவங்க தனியாக போயிட்டுருப்பாங்க, ஒத்தாளாக போவாங்க. அப்போது அந்த சுமை என்ன பண்ணுவாங்க, அந்த சுமதாங்கி கல் மேலே வைப்பாங்க. 5 அடி இருக்கும், ஒரு 5 அடி இருக்குல்ல, அதோட கம்மியாக இருக்கும், 3 அடி 4 அடி இருக்கும். அப்படி கொண்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி எந்திரிச்சு அந்த சுமதாங்கி முட்டி அந்த சுமையை தூக்கிட்டு போவாங்க. ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளே போனீங்கன்னா இப்படி இருக்க அந்த கல் கருங்கல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? கிராமத்து ஓரத்திலே நடுவுலையே ஏதோ இடத்துல சுமதாங்கி கல் இருக்கு. சுமை இருக்கும். அந்த சுமையை நாம தான் கொண்டு என்ன செய்யணும், இறக்கி வைக்கணும். சுமையை வச்சுட்டு போயிட்டே இருந்தால் நம்மளை அமுத்துத்தான் செய்யும். அந்த சுமையை இறக்கணும் தான் நம்முடைய கடவுள் தேவன் கூப்பிட்றாரு, ஏசி கூப்பிட்றாரு, ஆண்டவர் கூப்பிட்றாரு. என்ன சொல்லி கூப்பிட்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாக. நம்பிட்டு போகிறான் ஒருத்தர். அந்த ஊரில் ஒருத்தர் சுமதாங்கி, எப்படி சுமதாங்கி இருக்குது, கொஞ்சம் வச்சிடலாம். அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் படுத்து எந்திரிச்சு போயிடலாம். அதை விட நாம் யாரை நம்ப வேண்டும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கடவுள் மேலே, தேவன் மேலே, நம்மை படைத்தவர் மேலே நம்பிக்கை வையுங்கள், விசுவாசம் வையுங்கள். ஒன்று, அவர் உண்டென்று விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். யாருக்கு பலன் அளிக்கிறாரு? அவன் படிக்கிறான், தம்மை தேடுகிறவருக்கு. தேடுங்கள் அப்பொழுது கண்ட. இந்த தேவனை, இந்த யெகோவாவை, நம்மை படைத்தவரை நாம் தேடுவோமானால் இந்த பூமியிலே பலன் கொடுப்பார். மறுமை, மரித்த பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை இங்கே வந்து அழைத்து கொண்டு போவார். 2 நம்பிக்கை நமக்கு இருக்கும். இந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்களெல்லாம் போகணும் அப்படின்னா, பிரச்சனைகள்லாம் தீரணும்னா, மத்திய 12 படித்தோமா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். 28, 29. படிங்க, மத்திய 11, 28, 29. வருத்தப்பட்டு வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இங்கே ஒரு சுமை இருக்குதுங்க, ஆனால் இந்த சுமை எப்படி இருக்குமா, லகுவா இருக்கு. எப்படி இருக்கு அந்த சுமை? லகுவா. சுமையே தெரியாது, சுமை
சுமையாக தெரியாது. அம்மாவும் பிள்ளையும் விறகு வெட்ட போகிறாங்க, அம்மா சுமக்கிற சுமையை அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்களா? இருக்கிறதுலே வெயிட் இல்லாத ஒரு சுமையை தூக்கி, ஒரு விறகு தூக்கி புள்ள மேலே தலைமையில் வச்சு போகிற சாமி, அது சந்தோஷமாக போகும், வலிக்கவே வலிக்காது. ஐயோ நான் கொண்டாந்தேன், அது அந்த அந்த விறகு வெட்டி வைக்கிற வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்குது, இது நான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் கொண்டு வந்தேன். அந்த மாதிரி சுமை நாம் சுமக்கும்படியாக அழைக்கிறார். அதான் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். இவர் இயேசு கிறிஸ்து அப்படியே உச்சாலையில் ஏறி நின்றுட்டு, நீ இங்கே வா, நீ போ நீலாம் வராதா, நீலாம் இங்கே வர, உடனே சேர்த்திக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே. அவர் எப்படி இருக்கிறாரா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அவரிடத்துல எந்த பெருமையும் இல்லை, எந்த வைராக்கியம் இல்லை, எந்த கௌரவமும் இல்லை. அழகா சொல்கிறேன், நான் சாந்தமாக இருக்கிறேன், கிட்ட வாங்க, மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என்னை கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட ஒரு வெயிட் வச்சுருக்கிறீங்களே, நுகம் வச்சுருக்கிறீங்களே, அது உங்களால் தூக்க முடியாத நுகம், தூக்க முடியாத பாரம், தூக்க முடியாத சுமை, அது என்கிட்ட கொடுங்க, நான் ஒன்று தர்றேன். அந்த சுமை, அந்த நுகம் எப்படி இருக்குமா? 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது. நமக்கு ஒரு சுமை கொடுக்கிறார், நமக்கு ஒரு நுகம் கொடுக்கிறார், அது மெதுவாக இருக்குது. ஆனால் நம்ம சுமந்துட்டு இருக்கிற சுமை என்ன செய்யுதோம், நம்மளால் சுமக்க முடியாது. இந்த சுமதாங்கிகளை தேடிட்டே இருக்கிறேன், எங்காவது கல் இருக்குமா, முட்டை கொடுக்கலாமா, கீழே போட்டால் எடுக்க முடியாது தம்பி. சுமதாங்கி கல் இல்லைன்னா மூட்டை கீழே வச்சுட்டீங்கன்னா எப்படி தூக்கி தலைமை வைப்ப? அப்போ நாம் சுமதாங்கியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியான இடத்துக்கு சேர வேண்டும். ஏன்னா அவர் நம்முடைய சுமையை வாங்கி கொள்ளுகிறார், நம்முடைய பாரத்தை வாங்கிக் கொள்ளுகிறார், நம்முடைய உபத்திரங்களை வாங்கிக் கொள்ளுகிறார், நம்முடைய துன்பத்தை வாங்கிக் கொள்ளுகிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அது படிச்சுன்னா தெரியும், நம்ம ஒரு முறை படிக்கலாம். ஒரு சும்மா எழுதி கொடுக்கல பேப்பரில், அல்லது கதையாக சொல்லிட்டு போல, நாலாவசனம் 53:4, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவ்வளோதான், நம்முடைய பாடுகளை இதை நம்பினா சுகம், விடுதலை. ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு மருந்து வச்சுருப்பாங்க, பேராசிட்டமால் காய்ச்சல் மருந்து, எல்லாருக்கும் அது போட்டால் காய்ச்சல் நல்லாயிடுது. நல்லா தான், நல்லா இல்லையா? அதுக்கு ஏதாவது சந்தேகமா? நமக்கு சந்தேகம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இதை காய்ச்சல் மாத்திரை மருந்து இது போட்டுங்க சரியாக போயிடும். போகிறோம், ஒரு ஊசி போடுறாங்க, காய்ச்சல் சரியாக போயிடுச்சு, வந்துடுறோம். ஏற்கனவே அங்கே ரெடியாக இருக்குது. நம்ம வேலை என்னது? அங்கே போய் அந்த மருந்தை நாம் எடுத்துக்கணும். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்முடைய சுமைகளுக்காக கப்பம் கட்டிட்டார், பாடுகளே அவர் ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் நம்முடைய பாடுகளே அவர்கிட்ட சொல்லிடணும், நம்முடைய பாடுகளே அவர்கிட்ட காமிக்கணும், நம்முடைய உபத்திரத்தை அவர்கிட்ட சொல்லணும், நாம் சரண்டர் ஆகணும். அப்போ தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை என்ன செஞ்சிட்டாரு? சுமந்தார். அதான் சொல்றாரு, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அவர் ஏதோ ஒரு வரலாற்று மனிதர் அல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனவன். ஒரு நாள் வரப்போகிறார், அந்த நாளுக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவார்னு தெரியாது, சொல்லிட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் 2000 வருஷம் ஆகலாம், இல்லை நாளைக்கு கூட வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். அவர் வரும்பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் பரிசுத்தமாய் காணப்படுவோமானால், அவருக்கு பிரியமாய் இருப்போமானால், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நான் வந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஸ்தலத்திலே நீங்கள் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஸ்கூலில் கொண்டு போய் பிள்ளையை விட்டுன்னு எப்போ வருவீங்க? அந்த காலத்தில் நாமெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்.
வீடு பக்கத்தில் இருக்குது, நாமளே பெல் அடித்து ஓடி போயிடுறோம். இது தூரமாக இருக்குது, ஸ்கூலுக்கு கொண்டு விட்டோம்னா எப்பப்பா வருவீங்க? 4:30 மணி பெல் அடித்தா தான்ப்பா வருவோம். 5:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு. அவங்க அப்பா போயிட்டு எங்கேயோ தூரமாக போயிட்டு வர முடியல. அந்த குழந்தை அப்படியே காத்துட்ருக்கோம், அப்பா வருவார், அப்பா வருவார். காத்துட்ருக்குமா இருக்காதா? ஏக்கத்தோடு காத்துருக்கு. இப்போல்லாம் ஃபோன் இருக்குது, 5 நிமிஷம் லேட்டான ஃபோன் பண்ணி, அம்மா அப்பா எங்கே இன்னும் வரல. அந்த நம்ம படிக்கிற காலத்தில் ஒன்றுமே இல்லை, அப்படியே பட்டு காஞ்சு கிடக்கும் மரத்துக்கடியே, இல்லாட்டி நடந்து போகிற பிள்ளை நடந்து போயிடும். எப்போ வருவீர் என்று காத்து கிடப்பு. இன்று இயேசு கிறிஸ்து எப்போ வருவார் நம்ம காத்திருக்கிறோம். நீங்கள் நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். அப்போது அப்படியே ரொம்ப டயர்டாகிற புள்ள அந்த அப்பா அம்மாவை பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு மாறு ஓடி போய் கட்டிப்பிடிக்கும். அப்பா வந்துட்டார், அம்மா வந்துட்டாங்க, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்தது, நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிற வழியும் அறிந்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வழி காமிச்சிட்டேன் எப்படி போகிறது, மேலே வாங்க கூட. அப்பொழுது தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி எங்களுக்கு தெரியும், பரலோகம் தான் எப்படி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, பரலோகம் நாங்களாம் பார்த்தல முன்ன பின்ன போனதே இல்லை. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாமலும் ஒருவனும் பிதாவினிடத்தில் நீங்கள் யாரும் தனியாக போக முடியாது, நான் கூட்டிகிட்டு போகிறேன். நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், நான் தான் உயிர், நான் தான் நித்திய ஜீவன், என்னிடத்திலே வாருங்கள். நீங்கள் 7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்திருந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். திடீர்னு என்ன பிதாங்கிறீங்க, இயேசு கிறிஸ்துங்கிறீங்க? பிலிப்பு கேட்குறாரு, சரி அவரை காட்டுங்க, எங்கேயும் பரலோகம் போனாங்க, மேலே ஒருத்தர் இருக்கிறாங்கிறீங்க, காட்டுங்க. என்ன பாரு போதும், நான் அவரை வெளிப்படுத்துகிறேன். தோமாவானவர் பிதாவை என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்துகிறார். 1 அதிகாரத்தில் 18 வசனம் வாசிங்க, அப்போ தான் இந்த வசனத்தோட அர்த்தம் புரியும். 1 அதிகாரம் 18 வசனம். நூற்றி 24 பக்கம். தேவனை பிதாவை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார், தேவனை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்தினார். அப்போது அவர் கூட நாம் நடக்க வேண்டும் அல்லவா? இயேசு கிறிஸ்துவோட நாம் நடக்க வேண்டும் அல்லவா? வாக்கிங் வித் ஜீசஸ் தானே, இல்லை வேற யாரும் கூட போய் வாக்கிங் போகிறீங்களா? 2 பேர் தான், ஒன்று ஜீசஸ், இல்லைன்னா சாத்தான். இவர்கிட்ட இல்லைன்னா அவுட் இருப்பீங்க, அவுட் இல்லைன்னா இவர்கிட்ட இருப்பீங்க. ஜீசஸ் கூட போனீங்கன்னா அவர் பரலோகம் கூட்டிகிட்டு போவார், சாத்தான் கூட போனீங்கன்னா நரகம் கூட்டிகிட்டு போயிடுவார். நான் ஒரு நாள் திரும்ப வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். திரும்ப இயேசு கிறிஸ்து வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதற்கு முன்பதாக என்னிடத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். நாம் அவரிடத்திலே செல்ல வேண்டும், அவரிடத்தில் கேட்க வேண்டும், அவரிடத்திலே தட்ட வேண்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ள அதிக நிச்சயம் சொல்கிறார், கண்டிப்பாக உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறார். 2 விஷயம். 1, தேவன் ஒரு உண்டென்று விசுவாசிக்க வேண்டும், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். எங்கேயும் கூப்பிட்டுக்கோ, அங்கேயும் கூப்பிட்டுக்கோ, அதையும் தேடிக்கோ, இதையும் தேடிக்கோ. அப்புறம் தம்பி வீடு கட்ட போறியா? 2-3 இடத்துல லோன் கேட்டிருக்கிறேன், எந்த பேங்க் லோன் கொடுக்குறான்னா அப்படியே வாங்கிட்டு கட்டிடலான்னு இருக்கிறேங்க. அந்த மாதிரி சாமி இன்றைக்கி ஐயா வாய்ப்போச்சு. இங்கேயும் கேட்டிருக்கிறேன், அங்கேயும் கேட்டிருக்கு. எந்த சாமியும் கேட்டு பார்ப்போம், எது நல்லா இருக்குது அப்படியே அல்ல. இவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிப்போம். நாம் விசுவாசமாக இருப்போம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இந்த வாழ்க்கைக்கு பிறகு மறுவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுவாழ்விலே நாம் சந்திப்போம். அதற்கு முன்பதாக இந்த பூமியிலே இருக்கிற பாரத்தை அவர் மேல் சுமத்துவோம். நமக்கு சுமை லகுவாகிவிடும். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக கத்துடைய பந்தயம் நிரஞ்சன் ராய் நடத்துவார்.